கோழி இட்லி தான். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்த உடனே உருண்டையாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சிடணும். வந்து ஒரு சாஸ்பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடாகிட்டு இருக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கட்டியாக இருக்கும்போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கோழி இட்லியெல்லாம் இதோடு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான கோழி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு.